உலக அரங்கை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து ஒரு பலவீனமான பிரதமர். ட்ரம்ப் வந்து 7 முறை சொன்னதுக்கு வந்து பதில் கெத்தா சொல்லியிருக்கலாம்ல. ஒரு தைரியமான பிரதமர் 56 இன்ச்சு பிரதமர்னா சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கணும்? ட்ரம்புக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, பாகிஸ்தான் தளபதி எங்கள்கிட்ட கெஞ்சினாரு, நாங்க ஓகேன்னு சொல்லிட்டோம், அப்படிதான் இது வந்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு முறை கூட சொல்லலையே. எதிர்கட்சிகளுடைய ஒப்புதலோட ஒரு குழு அமைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து துப்பு இல்லை. அப்ப இந்த குழு வந்து என்ன செய்ய போகுது? உலக நாடுகள்ல போய் ரொம்ப சீப்பா சொல்லியிருக்காரு, நான் வந்து போனை போட்டேன், இனிமே வந்து 2 பேரோடையும் வந்து வர்த்தகம் செய்ய மாட்டேன், மரியாதையா போற நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன 2 நாடுகள் ஏற்றுக்கொண்டன. 2 நாடுகளும் அற்புதமான நாடுகள், 2 நாடுகளோடு நாங்கள் வர்த்தகம் செய்வோம். இப்ப 2 நாடுகளும் அற்புதமான நாடுகள்னு அதில் இந்தியா அற்புதமான நாடுன்றது பிரச்சனை இல்லை, பாகிஸ்தானே அற்புதமான நாடுன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. இந்த உளவுத்துறை அப்படின்றதே வந்து இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் வந்து ஒரு கேலிக்குரியதாக மாறிடுச்சு. உளவுத்துறைன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அவன் என்ன பண்ணுறான்றது 3வது ஆளுக்கு தெரியக்கூடாது. அப்படி இருந்தாலும் மட்டும்தான் உளவுத்துறை. ஜோதி மல்கோத்ராவோ மாணவர் தேவேந்திர சிங்கும் இவங்க உண்மையிலேயே வந்து தொடர்பில் இருந்தாங்களா, குற்றம் பண்ணாங்களா அப்படின்றது வந்து விசாரணைக்கு பிறகுதான் வந்து தெரிய வரும். நான் சொல்ல வர்றது, பாகிஸ்தானுக்கு பல இந்திய விளாகர்ஸ் வந்து போறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து போறாங்க. அங்க லாகூர், கராச்சி, இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி எல்லா நகரங்களுக்கும் போறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பழமையான கட்டிடங்களை பார்க்குறாங்க, மார்க்கெட்டை வந்து பார்க்குறாங்க, எப்படி பாகிஸ்தான் மக்கள் வாழ்றாங்க, சாப்பாட்டு கடைகள், இப்படி வந்து பல விஷயங்களை வந்து இது பண்றாங்க. இது எப்படி குற்றமாகும்? 2008 பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் பொழுது பாகிஸ்தான் மக்கள் வந்து அதை கண்டிக்கிறாங்க. அப்ப பாகிஸ்தான் மக்களுடைய சிம்பதி வந்து இந்தியா பக்கம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு வரலையே. பாகிஸ்தானுக்கு இங்க இருக்கக்கூடிய பிரபலங்கள் வந்து போறதோ, யூடியூபர்ஸ் போறதோ, அங்க இருக்கிறவங்க இங்க வர்றதோ, இதெல்லாம் சகஜமா இருக்கணும். இசைக்கலைஞர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல இசைக்கலைஞர்கள் வந்து இந்தியாவில் ஃபேமஸ். அப்படி வந்து நட்பா தானே இருக்கிறாங்க. இப்ப IPL மேட்சே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுல பாகிஸ்தான் வீரர்களை வந்து நீங்க ஏலம் எடுக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. 2வது இந்திய அணி பாகிஸ்தான்ல விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்ப இதெல்லாம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வீரர்களையும் IPL எடுக்கணும். நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி முன்னாடியே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும், கூடுதலாக வந்து இந்த தாக்குதல் தொடுக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பயங்கரவாதிகளோட கட்டமைப்பு மட்டும் தான் தாக்க போகிறோம், இராணுவ கட்டமைப்பு வந்து தாக்க போகிறது இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து தகவல் கொடுத்துட்டோம். ஆனால் இருந்தாலும் பாகிஸ்தானை வந்து அந்த அறிவுரையை கேட்கல அப்படின்னு சொல்லி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார் அதை? இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து மே 16ஆம் தேதி இந்த செய்தியை வந்து வெளியே தராரு. இதில் வந்து பல கேள்விகள், குழப்பங்கள் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு இராணுவ நடவடிக்கை அப்படின்னு வரும்போது நீங்கள் எதிரி நாட்டை போய் இந்த நீங்கள் தாக்க போகிறீங்கன்னு முன்கூட்டியே நீங்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருக்கு. ஏன் அந்த கேள்வி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ மாடர்ன் வார்ஃபேரில் வந்து அப்படி யாரும் திடீர்னு போய் தாக்குறது தான். முடிவு பண்ணிட்டீங்க, குறி வச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து தாக்குறது தான். அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டு அரசர்கள் போரிடும் போதெல்லாம் பல ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் சாயங்காலத்துக்கு மேலே சூரிய அஸ்தமனத்துக்கு வர போர் பண்ணக்கூடாது, ஆயுதங்கள் இல்லைன்னா எதிரியோட சண்டை போடக்கூடாது, 12 திணைகள் இருக்குல்ல, வெச்சி திணை, காஞ்சி திணை, இப்படிலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அப்படி இருக்குது. இப்போ வந்து நவீன போர் உத்தியில் வந்து இதை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒன்று கேள்வி இருக்குது. 2வது அப்படி இருக்கும்போது ஏன் சொன்னாங்க அப்படின்றத கேள்வி இருக்குது. இப்போ ஜெய்சங்கர் சொன்னது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து நாங்கள் வந்து பயங்கரவாத கட்டமைப்புகளை மட்டும்தான் தாக்க போகிறோம், அதை தாக்க போகிறோன்றது சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய இராணுவ அரசியல் கட்டமைப்புகளை நாங்கள் தாக்க மாட்டோம், அதனால் வந்து இப்போ எந்த பிரச்சனையும் நீங்கள் வந்து பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்லெண்ணத்தோடு சொன்னது மாதிரி இந்த தகவல் வந்து வருது. இது வந்து ராகுல் காந்தி கேள்வி கேட்டிருக்கிறாரு. இது வந்து குறைபாடு இல்லை, இது வந்து குற்றம். இப்படி நீங்கள் சொன்னதன் மூலமாக பாகிஸ்தான் அலர்ட் ஆகி நம்மளுடைய ஜெட் விமானங்களை இந்த வந்து தகர்ப்பதற்கு வந்து நீங்கள் வந்து உதவி பண்ணியிருக்கிறீங்க. அப்படி ஒரு சொல்லலை, 5 விமானங்கள் இழப்புக்கு இது காரணமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு. சங்கிகளை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டேமேஜ், பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து நம்ம தாக்க போகிறோம்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லலாம், இது வந்து யார் சொல்லுவாங்கன்னா உளவாளிகள் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சங்கிகள் சொல்கிறாங்க. உளவு தகவலை முன்கூட்டியே சொன்னது மாதிரி வந்து சொல்லிட்டாரு, இது தேசத்துக்கே அவமானம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாகிஸ்தான் ஊடகங்கள்லாம் இதை வந்து கேலி பண்ணுறாங்க, பாருங்கள் வந்து முன்கூட்டியே சொல்லிட்டதா வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ சீரியஸாக இதை பற்றி பரிசீலிப்போம்.
ஜெய்சங்கர் வந்து ஏன் வந்து சொன்னார், ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இராணுவமோ வெளியுறவுத்துறையோ நீங்கள் சங்கித்துறை மாதிரி மோடி மாதிரி வந்து பேசவோ நடந்துக்கவோ செய்ய முடியாது. அது முழுக்க முழுக்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக தான் வந்து நீங்கள் செயல்பட முடியும். நீங்கள் இங்கே பேசுகிறத, இங்கே வந்து நாங்கள் பாபர் மசூதி இடிப்போம், இங்கே வந்து நாங்கள் முஸ்லீம்கள் ராமர் கோயில் கட்டும் பொழுது சர்ச்சுகள்லையும் மசூதிகள்லையும் காவி கொடியை பறக்க விடுவோம், இந்தியா ஒரு இந்து நாடு இப்படின்னு சொல்லி ஜெய்சங்கரோ வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தூதர்களெல்லாம் பேச முடியுமா? ஏற்கனவே வந்து வெளிநாடுகள்லாம் நம்மளை அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லலைனாலும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி வந்து பேச முடியாது. பேச்சளவுக்கு கூட நீங்கள் வந்து நாங்கள் மதசார்பற்ற நாடு, சட்டப்படி தான் நடந்து கொள்கிறோம், இங்கே சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இடையில நூபுர் சர்மா வந்து பிஜேபி செய்தி தொடர்பாளர் வந்து முகமது நபியை வந்து இழிவுபடுத்தி பேசுனதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு வந்தது. அரபு நாடுகள் எல்லாம் வந்து கண்டிச்சாங்க. அப்புறம் அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால், உலக அரங்கில் அப்படி காமிச்சிக்கணும். அதுலேயும் சங்கிகளுக்கு கோபம், இப்படி அவன்லாம் கத்தாரெல்லாம் ஏற்றுட்டான் அப்படின்றதுக்காக நம்ம நுபுர் சர்மாவை நீக்கலாமா, இது கோழைத்தனமானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பாகிஸ்தானோட ஒரு முழு போரையோ, ஏன்னா பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கு, ஒரு முழு அளவிலான போரை வந்து இந்தியா வந்து விரும்பவில்லை. அவங்க சொல்ல வர மெசேஜ் என்னென்னா, ஒரு அடையாளமாக சில கட்டமைப்புகளை வந்து நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு வந்து முன்கூட்டியே வந்து சொன்னதாக ஜெய்சங்கர் வந்து அந்த கோணத்தில் தான் வந்து சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இது ஒரு போர் மாதிரி வந்து நினைத்து கொள்ளாதீர்கள், உங்களுடைய இராணுவத்தையோ அரசியல் இதையோ நாங்கள் தலைமையோ நாங்கள் தாக்க போகிறதில்ல, அப்படி தாக்கினா தான் நீங்கள் வந்து போர்ன்னு வந்து நினச்சிக்கணும், இது வந்து பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை மட்டும்தான் அப்படின்றதற்காக வந்து, அதாவது இது வந்து ஒரு கண்ட்ரோல்டு ஒரு வார்ஃபேர், ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு போர். இது மேலும் வந்து இது எஸ்கலேட் ஆகி ஒரு பெரிய போராக மாறிவிடக்கூடாது அப்படின்ற பயத்தில் இதை வந்து ஜெய்சங்கர் சொன்னதாகவும் சொல்லலாம், அல்லது அப்படிப்பட்ட ஒரு ராஜ்ய அணுகுமுறையில் சொன்னதாகவும் சொல்லலாம். இது பயம் என்று வந்து சங்கிகள் சொல்லுகிறார்கள், கோழைத்தனம் என்று வந்து சொல்லுகிறார்கள். நீங்கள் வந்து அறிஞர்கள் நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது டிப்ளமேட்டிக்காக வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஆப்ரேஷன் சிந்தூரில் பல மர்மங்களில் இருக்கிறதுல இது ஒரு மர்மமாக வந்து இருக்குது. அதனால தான் வந்து எதிர்கட்சிகள் ராகுல் காந்தியெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வாங்க, பாராளுமன்றத்தில் வந்து ஒரு செஷனை கூட்டி வந்து இதை வந்து விவாதிங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் எதுக்காக பண்ணீங்க, பயங்கரவாதிகள் மீதான நடவடிக்கை என்ன, பாகிஸ்தானுடைய எதிர்த்தாக்குதல் வந்து என்ன, உண்மையிலே விமானங்கள்லாம் வந்து இழந்து போச்சா, இதெல்லாம் விவாதிப்போம் அப்படின்றதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ரெண்டு வந்து ட்ரம்ப் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறாரு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு, இதை பற்றியெல்லாம் வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. அப்போ பாராளுமன்றத்தை கூட்டி வந்து இது என்ன ஏதுன்னு வந்து சொல்லணும். நீங்கள் டெக்னிக்கலாக இராணுவ விவரங்களை சொல்ல தேவையில்லையே, அரசியல் ரீதியான முடிவுகளையும் பொதுவான போர் விஷயங்களை பற்றியும் நீங்கள் வந்து சொல்லலாம். இப்போ இராணுவ செய்தி தொடர்பாளர்களே வந்து அந்த ப்ரீஃபிங்கில் அதை சொல்கிறாங்கல்ல, எங்கே தாக்கணும் என்னன்னு வந்து சொல்கிறாங்க. பதிலுக்கு பாகிஸ்தானை வந்து மேப்பு போட்டு வளர்க்குது, இந்தியா வந்து எங்கெல்லாம் வந்து தாக்குச்சு, எந்தெந்த விமானங்கள் வந்து இந்திய வான்வெளியில் எங்கேருந்து தாக்குச்சு, நாங்கள் எப்படி திருப்பி இந்திய விமானங்களை வந்து அட்டாக் பண்ணோம், எங்கே இந்திய விமானங்கள் விழுந்துச்சுன்னு அவங்க மேப்பு போட்டு அவங்க வளர்க்குறாங்க. இப்படி வந்து சொல்லலாம். அப்போ இதற்கு கூட வந்து மோடி அரசு வந்து தயாராக இல்லை என்பதை தான் இது வந்து காட்டுகிறது. அதனால் ஜெய்சங்கர் வந்து இது சொன்னதற்கு காரணம், இந்தியா வந்து ஒரு போரை வந்து விரும்பவில்லை, ஒரு போராக மாறிவிடும் என்ற ஒரு அச்சத்தில் இருந்ததன் காரணமாகத்தான் இது வந்து இப்படி சொல்லியிருக்கு. இல்லை, சரியான நடவடிக்கை தானே அது. நம்ம பாகிஸ்தான் நாட்டு மேலே வந்து நம்ம இனிமேல் போர் தொடுக்க விரும்பல, பயங்கரவாதிகள் கட்டமைப்பை மட்டும்தான் நாங்கள் வந்து இலக்கு வச்சு தாக்குனதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை தானே ஜெய்சங்கர் சொல்கிறது? இல்லை, இப்போ பாகிஸ்தான் வேற பயங்கரவாதிகள் கட்டமைப்பு வேறையா? அந்த பயங்கரவாதிகள் கட்டமைப்பு வந்து எங்கே இருக்கிறதா சொல்கிறீங்க? பாகிஸ்தானில் இருக்கிறதா சொல்கிறீங்க. ரெண்டாவது, இந்த பயங்கரவாதிகளை வந்து யார் ஊக்குவிக்கிறார்கள்னு சொல்கிறீங்க? பாகிஸ்தான் அரசு, மிலிட்ரி, ஐஎஸ்ஐ இவங்க தான் ஊக்குவிக்கிறதா சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ உங்கள் நாட்டில் இந்தந்த இடங்கள்லாம் பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க, அதை மட்டும் தாக்க போகிறோம், வேறு எதுவும் தாக்க மாட்டோம் அப்படி சொல்ல முடியுமா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நிறைய கேள்விகள் வந்து தொக்கி நிற்கக்கூடிய விஷயமா வந்து இருக்குது. பாகிஸ்தான் மேலே வந்து குற்றம் சாட்டியதனால்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற இந்த போர் நடவடிக்கை வந்து துவக்கப்பட்டது. இது வெறும் பயங்கரவாதிகள் மீதான நடவடிக்கைன்னா என்ன செஞ்சுருக்கணும்? பகல்காம் தாக்குதல் வந்து ஏப்ரல் 22 வந்து கொண்டாங்க இல்லையா, 26 பேரை, அவங்க படங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறீங்க. அந்த தீவிரவாதிகள் எங்கே இருக்கிறாங்க, என்ன கைது செய்யப்பட்டாங்களா, அவங்க கொல்லப்பட்டாங்களா, அந்த நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும்.
அப்போ நீங்கள் பாகிஸ்தான் தான் அதற்கு காரணம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கே எப்படி ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படி. இப்போ ராகுல் காந்தி தான் வந்து கொஞ்சம் அதை மென்மையாக கேட்குறாரு. நீங்கள் சொன்னதன் மூலமாக இந்தியாவினுடைய விமானங்கள்லாம் வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்குமே, நம்மளுடைய தாக்குதல் திட்டத்தை வந்து எதிரி ஏற்கனவே அறிந்து கொண்டு இதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதே, எப்படி சொல்லலாம், அதனால இது குற்றம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய போராக கொண்டு போக விரும்பவில்லை அப்படின்னு முன்கூட்டியே தகவல் தெரிவித்து விட்டு தான் இதை செய்திருக்கிறார்கள். இப்போ உக்ரைன் போரில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே வந்து படையெடுக்குது. படையெடுத்துட்டு வந்து கொஞ்ச நாளில் வந்து உக்ரைனை வந்து கையில் எடுத்துருவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நடக்கலை. வடக்கு பகுதி கீவ் நகரெல்லாம் தாக்க வந்த ரஷ்ய படைகள் விரட்டி அடிக்கப்படுது. இவங்க தெற்க தான் வந்து போய் பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த போர் ஆரம்பித்த சில நாட்கள்லேயே ஐரோப்பிய தலைவர்கள்லாம் வந்து உக்ரைனுக்கு வந்து போகிறாங்க. அதே போல் ஜோ பிடன் அமெரிக்க அதிபர் அவர் வந்திருக்கிறார். அப்போ எதில் வராங்கன்னா எல்லை வரைக்கும் வந்து ஃப்ளைட்டில் வருவாங்க, போலந்து வரைக்கும். அங்கேருந்து ட்ரெயினில் வருவாங்க. ட்ரெயினில் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குது. அதில் வந்து கீவ் நகரத்துக்கு வந்து ஜெலன்ஸ்கியை பார்த்து பேசிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து போவாங்க. அப்போ ஒரு கேள்வி எழுது, இந்த நேரத்தில் வந்து ரஷ்யா வந்து குண்டு போட்டு அந்த தலைவர்கள் கொல்லப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வெளிநாட்டு தலைவர்கள் வந்து உக்ரைனுக்கு வரும்போது வந்து தகவல் கொடுத்துருவாங்க. யாருக்கு? ரஷ்யாவுக்கு. என்ன தகவல் கொடுத்துருவாங்கன்னா, எங்கள் தலைவர் வந்து இந்த மணி நேரத்தில் வந்து இங்கே இருப்பார் அப்படின்னு தகவல் வந்து கொடுத்துருவாங்க. ரஷ்யாவும் அதை கணக்கில் எடுத்துக்கும். அந்த டைமில் வந்து ஏவுகணையோ குண்டு வீச்சோ எதுவும் வந்து செய்யாது. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா வெளிநாட்டு தலைவர்கள் ஏதாவது கொல்லப்பட்டால் அது வந்து ரஷ்யாவுக்கு வந்து பெரும் தலைவலி குடைச்சலாயிரும். அதுபோல் இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் அல்லது அரசியல் தலைமைகள் மீது வந்து குண்டு வீசி அது ஒரு பெரிய போராக மாறிவிடுச்சுன்னா பெரும் பிரச்சனை. உலக நாடுகளுக்கு வந்து பதில் சொல்லணும் என்பதற்காகத்தான் இது முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்தெந்த இடத்த தாக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இப்படி தாக்குதல் நடத்த போகிறோம் பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். எந்தெந்த இடம்னு அதுவும் தெரில. அது இப்போ இதை சொன்ன பிறகு நம்ம அடுத்த கேள்வி அதெல்லாம் நம்ம கேட்கணும். எந்த இடங்கள்னு நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் வந்து ஆக்குபைடு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் இந்த இடங்களில் உள்ள பயங்கரவாத கட்டமைப்புகளில் இந்தந்த இடங்களை தாக்க போகிறோம் இது சொன்னீங்களா? ஒன்று சொல்லிட்டீங்கன்னா முழுமையாக சொல்லுங்கள், அறகுறையாக சொன்னீங்கன்னா வந்து கேள்வி வருது. சங்கிகள் வந்து இந்த எந்த விளக்கத்துக்கும் அவங்க வந்து தயாராக இல்லை. இது வந்து அதான் அவங்களுடைய பிரச்சனை. ஜெய்சங்கருடைய பிரச்சனை வந்து உலக அளவில் வந்து இதன் மூலம் என்ன மெசேஜ் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு போராக இதை வந்து நாங்கள் வந்து செய்யலை, இது வெறும் ஆப்ரேஷன் சிந்தூர் தான், இது வந்து பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை மட்டும்தானே தவிர பாகிஸ்தானுக்கு எதிரான போர் இல்லை, அதனால தான் முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு வந்து நாங்கள் வார்னிங் மெசேஜ் வந்து கொடுத்தோம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக பரிசீலித்து பார்த்தீங்கன்னா இது இந்தியாவினுடைய நிலையை பற்றி விளக்குவதாக இருக்கிறது. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்ச்சியாக ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றியும் எல்லை தாண்டி வந்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய பாகிஸ்தானை பற்றி உலக நாடுகளுக்கு வந்து விளக்கிறதுக்காக வந்து 7 பேர் கொண்ட எம்பிக்கள் குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதில் டிஎம்கே கனிமொழி அவர்களும் காங்கிரஸை சேர்ந்த சசி தரூர் அவரும் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், இப்போ கேள்வி வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எதற்காக இந்த எம்பிக்கள் குழுவை அமைத்து 7 குழுக்களை அமைத்து உலக நாடுகளுக்கு வந்து அனுப்பி இந்த விஷயங்களை வந்து விளக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால், உலக அரங்கிலிருந்து இந்தியா வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு டிப்ளமசி துறையில் வந்து தோல்வி அடைந்திருக்கிறது. இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து துவங்கிய பிறகு எந்த உலக நாடும் வந்து இது பகிரங்கமாக இதை வந்து நேரடியாக ஆதரிக்கவில்லை, எதிர்க்கவும் இல்லைல்ல சார்? எதிர்க்கவும் இல்லை, அமைதி பேச்சுவார்த்தைக்கு போங்க. அதே போல் வந்து பாகிஸ்தானையும் இந்தியாவும் வந்து சமாதானமாக நீங்கள் பிரச்சனையை பேசி முடிச்சுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எதிர்க்கலைன்றதை நீங்கள் ஒரு வாதமாக முன்வைக்க முடியாது. இப்போ இஸ்ரேல் வந்து இப்போ ஹமாஸ் வந்து இஸ்ரேலில் போய் தாக்குதல் நடத்தி 1200 பொதுமக்களை கொன்று சில 100 பேரை வந்து பணைய கைதிகளாக வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. அடுத்த ஓரிரு நாட்கள்லேயே வந்து இஸ்ரேல் வந்து பதிலடி தாக்குதல் வந்து தொடுக்கிறது. அப்போ இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்கும் போது உலக நாடுகள் ஆதரித்ததா இல்லை 2 பேரும் பேசி தீர்த்துக்கன்னு சொல்லிச்சா? அப்போ இஸ்ரேலை வந்து உலக நாடுகள் ஆதரிக்கின்றன. யார்? இந்தியா உட்பட, இந்தியாவினுடைய மோடி உட்பட இஸ்ரேல் வந்து தன்னுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி வந்து தாக்குதலை நடத்துவதற்கு வந்து ஒரு உரிமை இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் எல்லா உலக நாடுகளும் வந்து ஆதரித்தாங்க. அப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆதரவை உலக நாடுகள் தெரிவித்தனவா அப்படின்னா வந்து இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு சன் டிவி டிபேட்டில் வந்து ஒரு இராணுவ அதிகாரி வந்து பேசுகிறார். முன்னாள் இராணுவ அதிகாரி பேசும்போது
உலக அரங்கில் வந்து பிரதமர் மோடி மிகவும் வலிமையான பிரதமர். அவர் 56 இன்ச்சுன்னு சொல்லலையே தவிர அவர் வந்து ஒரு வலிமையான பிரதமர். அவரை கண்டு உலக நாடுகள் வந்து மிகுந்த மரியாதை கொண்டிருக்கின்றன. அவர் வந்து எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. எல்லா நாடுகள்லேயும் வந்து நம்ம இந்தியாவினுடைய செல்வாக்கை வந்து கூட்டிருக்கிறாரு. ஒரு வலிமை வாய்ந்த தலைவர். அவர் சொன்னால் உலகம் வந்து கேட்குது. இப்படிலாம் அடித்து விட்டார். இராணுவ தலைவர் அதிகாரிக்கு வந்து அரசியலை பற்றி என்ன தெரியும்னு தெரியல. என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, பலருடைய கருத்து, இவர் வந்து வெளியுறவு கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து ஒரு பலவீனமான பிரதமர். ஏன் பலவீனமான பிரதமர் அப்படின்னு சொன்னால், உதாரணமாக அமெரிக்காவிலிருந்து அங்கே வந்து சட்டவிரோதமாக குடியேறியதாக சொல்லப்பட்ட இந்திய மக்கள் கைகாலில் சங்கிலி போட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பி 2-3 வாட்டி வந்து அவர் இருக்கும்போதே ஃப்ளைட்டை ஏற்றி இங்கே அமிர்தசரஸில் வந்து இறக்கும் பொழுது இதை வந்து மோடி வந்து கண்டித்தாரா? நீங்கள் வந்து எங்கள் நாட்டு மக்களை வந்து மனிதாபிமானத்தோடு தான் நடத்தணும், இப்படி சங்கிலி போட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரா? சொல்லலை. ஆனால் சின்ன சின்ன நாடுகள்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க. மெக்சிகோ கண்டிச்சிருக்குது, கொலம்பியா கண்டிச்சிருக்குது, எல்சல்வடார் கண்டிச்சிருக்குது. கொலம்பியா அதிபர் வந்து நீ என்ன ஃப்ளைட் அனுப்புறது, நானே என் ஃப்ளைட் அனுப்புகிறேன், இப்படிலாம் வந்து சொன்னாங்க. அப்போ மோடி சொன்னாரா? அப்போ மோடிக்கு வந்து பயம். யாரை பார்த்து? அமெரிக்கா அப்படின்னா வந்து பயம். அடுத்து ட்ரம்ப் வந்து 2வது முறையாக பதவியேற்ற பிறகு அமெரிக்கா வந்து போகிறாரு. ட்ரம்பை வச்சுக்கிட்டே வந்து எங்களுக்கு வந்து எதிரி நாடுகளை விட நட்பு நாடுகள் தான் எங்களுக்கு வந்து வில்லன்களாக இருக்கிறாங்க, அவங்க தான் அதிக வரி போடுறாங்க, மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். மோடி வந்து கம்முன்னு இருக்கிறார். அப்போ நீங்கள் 2 நாடுகளும் சேர்ந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது அதிபர்களுக்கு வந்து பதில் சொல்லணும் இல்லை, அப்படி இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இல்லை. செலன்ஸ்கி கூட அங்கே வந்து ட்ரம்ப் கூடயோ ஜேடி வான்ஸ் கூடயோ பேசும்போது வந்து வாதம் பண்ணுறாரு. எப்படி வந்து ரஷ்யா வந்து எங்களை ஆக்கிரமிக்குது, எப்படிலாம் நீங்கள் எப்படி குறைத்து மதிப்பிடுறீங்க, அப்படிலாம் சொல்கிறீங்க, இது உங்களுக்கே பாதிப்பு, இதெல்லாம் வந்து சொல்கிறாரு. அவங்க இல்லை நீ எங்களை வந்து மதிப்பீடு செய்ய தேவையில்லை அப்படிலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்படி வந்து மோடி வந்து ஒரு தலையாட்டி பொம்மை போல தான் அமர்ந்திருந்தார். அப்போ வந்து ட்ரம்ப் வந்து மோடி தலைகையில் மிளகாய் அரைச்சி பல ஒப்பந்தங்கள் போடுறாரு. அமெரிக்காவிலேருந்து குரூட் ஆயில் இறக்குமதி பண்ணணும், அமெரிக்காவிலேருந்து F-35 விமானங்கள் வாங்கணும், அமெரிக்காவிலேருந்து அணு உலைகள் வந்து வாங்கணும், அப்புறம் வந்து 2030க்குள்ளே வந்து நீங்கள் வந்து $500 பில்லியன் வந்து வர்த்தகத்தை வந்து நீங்கள் வந்து உயர்த்தணும், வரியை வந்து போடக்கூடாது. இப்போ இந்தியா வந்து 0% டேக்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 0% டேக்ஸ் போட போகுது அப்படின்னு ட்ரம்பே சொல்லியிருக்காரு. இந்திய தரப்பு வந்து அப்படி எதுவும் சொல்லப்படலை, அப்படி எந்த அறிக்கையும் வெளியிடலை. இல்லை, ட்ரம்ப் சொல்கிறதையும் மறுக்கலையே. மறுக்கவும் இல்லை. அப்போ அதுதானே முக்கியம். இப்போ ட்ரம்ப் சொன்னால் அது இப்போ வேத வாக்கு மாதிரி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் வந்து, அப்புறம் ட்ரம்ப் வந்து ஒரு 7 வாட்டி என்ன பேசியிருக்காருன்னு சொன்னால், இந்த போரை வந்து நான் தான் மத்தியஸ்தம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி 7 முறை சொல்லியிருக்காரு. 7 இடங்களில் வந்து சொல்லியிருக்காரு. ஊடகங்கள்லையும் சரி, பல நாடுகளுக்கு போயிருக்கும் போதும் சரி, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இந்த எம்பிக்கள் குழு வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேமேஜ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு தன்னிலை விளக்கம் கொடுப்பதற்காக வந்து கொண்டு போகிறாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் குழு அமைச்சதுலேயே பிரச்சனை. சசி தரூர் வந்து காங்கிரஸ் வந்து பரிந்துரைக்கவே இல்லை. அவங்க பரிந்துரைத்தது வேற எம்பிக்கள். இவங்க சசி தரூரை போட்டு மற்றவங்களை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. இதை காங்கிரஸ் கட்சி வந்து கண்டித்திருக்கிறது. இப்போ சசி தரூர் தான் வேணும் அப்படின்னு பிஜேபி நினச்சிருந்தா என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ராகுல் காந்திக்கோ மல்லிகார்ஜுன் கார்கேக்கோ ஒரு ஃபோன் பண்ணி அல்ல நேரிலேயே போய் பார்த்து நீங்கள் வந்து சசி தரூரை வந்து அனுப்புங்கன்னு அப்படி வந்து கேட்டிருக்கணும். அப்படியே வந்து கேட்காம இவங்களா தன்னிச்சையாக முடிவு பண்ணி, ஏன்னா சசி தரூர் வந்து ஆபரேஷன் சிந்தூரை வந்து ஆதரிக்கிறார். இப்போ ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ அதுக்கு எதிராக இல்லை, அவங்களும் ஆதரித்து தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து கூடுதலாக கொஞ்சம் ஒரு பங்கு தேசபக்தியை காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து அவரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. போன வாட்டி அவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூட தலைவர் தேர்தலில் போட்டியிட்டவர். யார்? சசி தரூர், திருவனந்தபுரம் எம்பி. அப்போ இது வந்து எதிர்கட்சிகளுடைய இது இல்லாமல் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி வந்து விலகி இருக்கார். யூசுப் பதான் வந்து அவர் வந்து விலகி இருக்கார். இப்படிலாம் வந்து இருக்கு. அப்போ எதிர்கட்சிகளுடைய ஒப்புதலோட ஒரு குழு அமைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து துப்பு இல்லை. அப்போ இந்த குழு வந்து என்ன செய்ய போகுது? உலக நாடுகளில் போய் நாங்கள் வந்து எதற்காக இந்த தாக்குதல் நடத்தணும், பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் வந்து என்ன, அதுக்கு பாகிஸ்தான் வந்து எப்படி காரணம், அப்போ இதெல்லாம் சொல்லும் போதே அவங்க வந்து பதிலுக்கு கேள்வி கேட்குறான்னு வச்சுங்க. அப்போ காஷ்மீர் பிரச்சனை தானே வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா இவங்க பதில் சொல்லாமல் என்ன சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் காஷ்மீர் பிரச்சனையை வந்து பல நாடுகளுக்கு வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் இதை பார்க்கலாம்.
இது வெறுமனே ஆப்ரேஷன் சிந்தூர். ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரே நீங்கள் அது ரூட்டு போட்டு பின்னாடி போனீங்கன்னா அது வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அது வந்து யாருன்னா வந்து காஷ்மீரை சார்ந்தவர்கள், ஒன்று பாகிஸ்தான் காஷ்மீர் அல்லது இந்தியா காஷ்மீர், இதை சார்ந்தவர்கள் இந்த பயங்கரவாதிகள், இந்த பயங்கரவாத அமைப்புகள். இப்போ காஷ்மீரில் எதுக்கு என்ன பிரச்சனை, இப்படி இதெல்லாம் பேசுகிற மாதிரி வந்து ஆயிடுது. இப்போ இவ்வளவு நாள் இந்தியா என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, நாங்கள் வந்து காஷ்மீர் பிரச்சனையை வந்து மூன்றாவது நாடு மத்தியஸ்தம் பண்ணுவதை அனுமதிக்க மாட்டோம். 1972 சிம்லா ஒப்பந்தமே அதைத்தான் சொல்லுகிறது. மூன்றாவது நாடு இதில் தலையிட தேவையில்லை, பரஸ்பரம் 2 நாடுகளுமே இதை பேசி தீர்த்து கொள்ளலாம். இப்போ அதுலேருந்து பாகிஸ்தான் விலகிருச்சு. இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னா அதை ஒட்டி வந்து பாகிஸ்தான் வந்து விலகிருச்சு. அப்போ உலக அரங்கில் வந்து மோடி அரசு வந்து தோல்வியடைந்திருக்கிறது. இந்த போரை அவர்களால் நியாயப்படுத்த முடியவில்லை. இது நியாயமான போர் தான், நியாயமான தாக்குதல் தான், இது பயங்கரவாதத்தை வந்து பாகிஸ்தான் வந்து ஏற்றுமதி செய்கிறது, இதையெல்லாம் நம்ப வைக்க முடியவில்லை, உலக நாடுகள் வந்து யாரும் ஆதரிக்கலை. அப்போ அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்காகத்தான் இந்த குழுக்களை அனுப்பி வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி இதை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வந்து அனுப்புகிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா வந்து வெளியுறவு கொள்கையில் இதில் வந்து தோற்றுவிட்டது. மோடி வந்து ஒரு பயந்த ஒரு பிரதமராகத்தான் உலக நாடுகள் வந்து அறியப்படுறாரு. ஆனால் இன்னொரு புறம் வந்து இந்தியாவினுடைய இமேஜ் வந்து சரிந்திருக்கிறது. மோடி பதவியேற்ற பிறகே இது ஒரு வலதுசாரி அரசு, மதவாத அரசு, சிறுபான்மை மக்களை ஒடுக்கக்கூடிய அரசு. இப்போ நீங்கள் இப்போ டெல்லியில் வந்து தூதரங்கள் இருக்குது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் மீடியா ஃபுல்லாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் மீடியாவில் எல்லா செய்திகளும் வருது. அது பாபர் மசூதி இடிக்கிறதுலேருந்து, ராமர் கோயில் கட்டினதுலேருந்து, ஆர்டிகிள் 370 ரத்து பண்ணதுலேருந்து, அதில் மாட்டுக்கறி வைத்திருந்தான்னு முஸ்லீம்கள் கொல்லப்படுறதுலேருந்து, அல்லது வந்து சிஏஏ வரைக்கும் இப்படி பல செய்திகள் வந்து இன்டர்நேஷ்னல் ஊடகங்களில் வந்து வெளிவருகிறது. எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒடுக்கப்படுறாங்க, ராகுல் காந்தி எம்பி பதவியை வந்து நீங்கள் பறிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ராமர் கோயில் திறக்கும் போது அவ்வளோ கலவரம் பண்ணுறீங்க, சிறுபான்மை மக்கள் வந்து இங்கே கைது செய்யப்படுறாங்க, அச்சுறுத்தப்படுறாங்க, இங்கே முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது இங்கே இந்தியன் டெமோக்ரஸியில் வந்து இல்லைன்ற நிலைமைக்கு வந்து வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் சர்வதேச நாடுகளுக்கு வந்து தெரியும். அப்போ அந்த வகையிலும் மோடி அரசு வந்து மதிப்பிழந்து போயிருக்கிறது உள்நாட்டு அளவுலையும். அல்லது வெளியுறவு கொள்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து இந்தியாவினை ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை. அமெரிக்கா எடுத்த நடவடிக்கைக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு. அப்போ ட்ரம்ப் வந்து 7 முறை சொன்னதுக்கு வந்து மோடி ஒரு முறை அவர் பேசும்போது பதில் கெத்தாக சொல்லியிருக்கலாம்ல. அவர் தைரியமான பிரதமர், 56 இன்ச்சு பிரதமர்னா சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கணும், ட்ரம்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பாகிஸ்தான் தளபதி எங்கள்கிட்ட கெஞ்சினாரு, நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோம், அப்படி தான் இது வந்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு முறை கூட சொல்லலையே. இப்போதான் வந்து அந்த விக்ரம் மிஸ்ரி வந்து பாராளுமன்ற நிலைக்குழு முன்னாடி இதற்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பு இல்லைன்னு சாஃப்டாக சொல்லியிருக்காரு. நீங்கள் நிலைக்குழுவில் சொன்னதை வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து நீங்கள் ப்ரீஃபிங் பண்ணும்போதோ ட்வீட் போடும்போதோ எக்ஸ்தலத்துலேயோ எங்கேயுமே வந்து சொல்லலை. ட்ரம்ப் சொன்ன 7 வாட்டி வலியுறுத்தி சொல்லியிருக்காரு, ரொம்ப சீப்பாக சொல்லியிருக்காரு. நான் வந்து ஃபோனை போட்டேன், இனிமேல் வந்து 2 பேரோடையும் வந்து வர்த்தகம் செய்ய மாட்டேன், மரியாதையாக போரை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேன். 2 நாடுகள் ஏற்றுக்கொண்டன. 2 நாடுகளும் அற்புதமான நாடுகள், 2 நாடுகளோடு நாங்கள் வர்த்தகம் செய்வோம். இப்போ 2 நாடுகளும் அற்புதமான நாடுகள்னு அதில் இந்தியா அற்புதமான நாடுன்றது பிரச்சனை இல்லை, பாகிஸ்தானே அற்புதமான நாடுன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. வர்த்தகத்தை மூலியமாக கூட போரை நிறுத்த முடியும் நம்புறேன்னு இருக்காரு ட்ரம்ப். இல்லை, அது சொல்லியிருக்காரு. நான் சொல்ல வர பாயிண்ட்டு, பாகிஸ்தான் அற்புதமான நாடுன்னு ட்ரம்ப் பாராட்டியிருக்காருன்னா இங்கே இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு நோஸ்கட்டு மாதிரி இல்லையா? இப்போ இப்படி பல நாடுகள் வந்து இப்படி தான் வந்து சொல்லுது. அதனால் இந்த வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வியை வந்து கொஞ்சம் சமாளிப்பதற்கு ஒரு சப்பக்கட்டு கட்டி வந்து ஒரு சால்ஜாப்புக்காகத்தான் இந்த 7 பாராளுமன்ற எம்பிக்கள் அடங்கிய குழுக்கள் வந்து போகிறாங்க. இது எதையும் வந்து விளைவிக்க போகிறதில்ல, இதனுடைய ரிசல்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்க போகிறதில்ல. இவங்க போய் தண்ணீர் விளக்கம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பேசுவாங்க, இதெல்லாம் அந்த நாடுகளுக்கு ஏற்கனவே தெரியுமே. எல்லா நாடு தூதரகங்களும் இங்கே இருக்குது, எல்லா நாடுகளும் உளவுத்துறையும் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. உளவுத்துறை மூலமாக வந்து செய்திகள் வந்து அங்கே போகும். ஆப்ரேஷன் சிந்தூர் எதுக்காக பண்ணாங்க, பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, இது A to Z வந்து எல்லா நாடுகளுக்கும் தெரியும். இல்லை சார், இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீண்ட காலமாக வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து தஞ்சம் அளிக்குது, நீண்ட காலமாக நிதி உதவி அளிக்கிறாங்க, இது வரைக்கும் இந்தியா மீது வந்து பல முறை வந்து பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்திருக்குது, எல்லாத்தையும் விளக்க போகிறதான சொல்கிறாங்க இந்தியா சார். இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை. நீங்கள் இப்போ 2008 மும்பை தாக்குதல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால்
அந்த மும்பை தாக்குதலில் வந்து பங்கெடுத்த பயங்கரவாதிகள் அத்தனை பேரும் சுட்டு கொல்லப்படுறாங்க. அஜ்மல் கசாப் மட்டும் பிடித்து நீதி முன் நிறுத்தப்பட்டு வந்து தூக்கிலிடப்படுகிறார். அப்போ அதில் வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டாச்சு. அதுக்கு பிறகே வந்து லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் முகமது இவங்களெல்லாம் வந்து பயங்கரவாத அமைப்புகளாக அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட் போடுது. அப்போ உலக நாடுகள் அதை ஆதரித்தன. நல்லா கவனிங்க, மும்பை தாக்குதலை வந்து உலக நாடுகள் கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் இது பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்றத அன்றைக்கு உலக நாடுகள் வந்து ஏற்றுக்கொண்டன. அதனால தான் வந்து இந்த அமைப்புகளை எல்லாம் பயங்கரவாத அமைப்புகள்னு சொல்லி அமெரிக்கா தொடங்கி ஐநா வரைக்கும் உலக நாடுகள் முழுவதும் வந்து அதை அறிவித்தன. அன்னைக்கு வந்து டிப்ளமசி துறையில் வந்து இந்தியா வெற்றி பெற்றது என்று சொல்லலாம். அதனால நீங்கள் அந்த கதையெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சு. அது ஒரு பாகிஸ்தானே தடை பண்ணுது. அதுக்கு பிறகுதான் பாகிஸ்தான் வழிக்கு வந்து தடை பண்ணி இதெல்லாம் வந்து மாற்றுது. அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து முடக்கப்படுகிறது. இன்றைக்கும் மசூத் அசார் அந்த தலைவர்கள்லாம் தலைமறைவாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது வந்து பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தான் உலக நாடுகளுடைய கணிப்பு. அதனால தான் பாகிஸ்தானுக்கு வந்து இன்னைக்கு IMF வந்து பண உதவி வந்து கொடுத்துருக்குது. இல்லைன்னா வந்து அந்த கிரே லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. இல்லைன்னா அந்த பண உதவியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அந்த கதையெல்லாம் நீங்கள் போய் இவங்க சொல்கிறதுக்கு போகல. இப்போ இவங்க போய் விளக்கம் போகிறது என்னென்னா, நாங்கள் பெரிய போரெல்லாம் நடத்தலை, பெரிய தாக்குதல்லாம் நடத்தலை, 2 நாடுகளுமே அணு ஆயுதம் வச்சுருக்குது, அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து பயங்கரவாத முகாம்களை மட்டும்தான் தாக்க போகிறோம், இது சொல்கிறது தான் வந்து போகிறாங்க. இது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். இது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. தோல்வியடைந்த இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை இது தூக்கி நிறுத்த போகிறதில்லை. ஓகே சார். கூடுதலாக வந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததா சொல்லி யூடியூபர் வந்து ஜோதி மல்கோத்ரா உட்பட 11 பேரை வந்து இந்திய அரசு வந்து கைது பண்ணியிருக்கு சார். ஆமாம், இதுவரைக்கும் இன்றைய செய்தித்தாள்களின்படி வந்து 12 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் பிரபலமான யூடியூபர் வந்து ஜோதி மல்கோத்ரா, ட்ராவல் வித் ஜோ அப்படின்னு ஒரு விளாக் வந்து அவங்க நடத்துகிறாங்க. அதன் பிறகு தேவேந்திர சிங் தில்லான், அப்புறம் வந்து ஷாஜாத், குஜாலா இதெல்லாம் வந்து அடங்குவாங்க. அப்புறம் வந்து மே 17 அன்னைக்கு ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசத்தில் வந்து இவங்கெல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்போ பண்ணியிருக்கிறதெல்லாம் யாருன்னா உள்ளூர் போலீஸ் தான். இவங்க வந்து பாகிஸ்தானுடைய ISIயோட தொடர்பு வைத்து கொண்டு இராணுவ முகாம்கள் பற்றிய தகவல்களை வந்து பரிமாறிக்கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜோதி மல்கோத்ரா 2 வாட்டி பாகிஸ்தானுக்கு பயணம் போனார். அப்போ வந்து 2023 பயணம் போய் வந்து உளவுத்துறை அதிகாரிகள்லாம் சந்தித்ததாக வந்து குற்றச்சாட்டு வந்து பொதுவெளியில் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, 2023 உனக்கு தெரியும்னா அப்போ ஏன் நீ கைது பண்ணல? இவ்வளோ நாளாக அவங்களுக்கு பின்தொடர்ந்து உரிய ஆவணம் இருந்தாலும் கைது செய்ய முடியும். இல்லை, பின்தொடர்றதுக்குள்ளே அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, அப்போ நீங்கள் இந்த உளவுத்துறை அப்படின்றதே வந்து இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் வந்து ஒரு கேலிக்குரியதாக மாறிடுச்சுங்க. உளவுத்துறைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன பண்ணுறான்றது 3வது ஆளுக்கு தெரியக்கூடாது, தெரியாது. அப்படி இருந்தாலும் மட்டும்தான் உளவுத்துறை. மற்றபடி இவன் வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ரொம்ப சீப்பாக இந்த மாதிரி இவங்க பண்ணுறதோ, இல்லை இந்தியா இப்போ இந்தியா வந்து அந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து ஒரு காலிஸ்தான் ஆதரவாளர் வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியாவினுடைய அதிகாரி முயற்சி பண்ணி ஒரு ஹிட்மேனை வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அந்த ஹிட்மேனாக வந்து FBIனுடைய ஏஜென்ட் வரார். அவர் வந்து ஒரு கவர் ஆப்ரேஷனில் வந்து நான் கொலை பண்ணுறேன் என்ன ரேட்லாம் பேசி அப்படி வந்து இந்தியா வந்து மாட்டுது. அப்போ இந்தியாவினுடைய உளவுத்துறையுடைய லட்சணம் வந்து இது. அப்புறம் கனடாவில் வந்து நிஜாரை வந்து கொலை பண்ணுறாங்க. அது கனடா பகிரங்கமாகவே குற்றம் சாட்டி இருக்குது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு என்பது வந்து அமித்ஷா, அஜித் தோவல் வரைக்கும் வந்து நிற்கிது. இப்போ இப்படி இருக்கும் பொழுது வந்து உளவுத்துறைகள் வந்து ஒன்று இவ்வளோ சீப்பாக நடந்துக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. 2வது, இவங்கெல்லாம் உண்மையிலே குற்றம் செஞ்சுருக்காங்களா அப்படின்றது வந்து 2 விஷயங்களை பொறுத்தது. ஒன்று, இவங்க பாகிஸ்தான் உளவுத்துறையிலேருந்து பணம் வாங்கியிருக்கணும், அந்த மணி டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கணும், அதை வந்து இந்திய அரசால் கண்டுபிடிக்க முடியும். 2வது, தகவல் பரிமாற்றம் என்பது வந்து என்ன இராணுவ ரகசியங்களை இவங்க படம் எடுத்து அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்றது. 2வது, 3வது, பாகிஸ்தானுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் விளாக்குக்காக வந்து நீங்கள் போகிறீங்க, பலரை பார்க்குறீங்க, பல கடைகளில் சாப்பிட்றீங்க, அதுவே வந்து ஒரு குற்றம் போல் இப்போ வந்து சித்தரிக்கிறாங்க. இப்போ ஜோதி மல்கோத்ராவோ மாணவர் தேவேந்திர சிங்கோ இவங்க உண்மையிலேயே வந்து தொடர்பில் இருந்தாங்களா, குற்றம் பண்ணாங்களா அப்படின்றது வந்து விசாரணைக்கு பிறகு தான் வந்து தெரிய வரும். நான் சொல்ல வர்றது, பாகிஸ்தானுக்கு பல இந்திய விளாகர்ஸ் வந்து போகிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து போகிறாங்க. அங்கே லாகூர், கராச்சி, இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி எல்லா நகரங்களுக்கும் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பழமையான கட்டிடங்களை பார்க்குறாங்க, மார்க்கெட்டை வந்து பார்க்குறாங்க.
எப்படி பாகிஸ்தான் மக்கள் வாழ்கிறாங்க, சாப்பாட்டு கடைகள், இப்படி வந்து பல விஷயங்களை வந்து இது பண்ணுறாங்க. இது எப்படி குற்றமாகும்? இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து ஏதோ இந்தியன் பிளாகர்ஸ் மட்டும்தான் போகிறாங்களா? உலகம் முழுவதும் போகிறாங்க. நீங்கள் போய் வந்து பாகிஸ்தான் ஃபுட்டு அப்படின்னு ஒரு ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு வந்து போட்டு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பாவிலேருந்து பல நாடுகளை சேர்ந்தவர்கள் போனவர்களை நீங்கள் வந்து பார்க்கலாம், சைனீஸ் உள்ளிட்டு. அப்போ இது வந்து ஒரு சாதாரண விஷயம். சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு இப்படியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்பது வந்து வந்திருக்குது. இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரபலங்களை வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்களை வந்து பாகிஸ்தானில் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து விராட் கோலி இருக்கார், அப்புறம் வந்து தோனி இருக்கார், இப்படி வந்து பல கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சினிமா நட்சத்திரம் எடுத்திங்கன்னா ஷாருக் கானில் வந்து பல பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எக்ஸ் தளத்துலையோ ஃபாலோ பண்ணுறாங்களான்னா பண்ணுறாங்க. அதே போல் வந்து பாகிஸ்தானில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஃபவாத் கான், அதீப் அஸ்லாம், அஸ்மா சிராசி, இவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த அக்கௌண்ட்லாம் இந்தியா வந்து பிளாக் பண்ணிடுச்சு. ஆமாம், ஆப்ரேஷன் சிந்தூரை ஒட்டி இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணிடுச்சு. இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்போ இந்தியாவிலேருந்து யாருமே வந்து பாகிஸ்தான் பிரபலங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதே போல் பாகிஸ்தான் இருக்கிறவங்க யாரும் இந்தியாவை வந்து ஃபாலோ பண்ணி இதெல்லாம் கொண்டு வர முடியுமா? இதெல்லாம் வந்து கட்டற்ற இணைய சுதந்திரம், சமூக வலைத்தளங்களுடைய ஒரு செயல்பாட்டுக்கே வந்து விரோதமானது, சாத்தியமற்றது. அப்படி செய்யவே வந்து முடியாது. அதனால் இந்த 12 பேர் கைது செய்யப்பட்டதில் வந்து விசாரணைக்கு பிறகுதான் நம்ம வந்து பார்க்க முடியும். இது வரைக்கும் என்ஐஏ வந்து வரல. இது வந்து பயங்கரவாதிகள் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு இல்லையா? பகல்காமில் தொடங்கி தானே இது வந்து வருது. அப்போ பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அது என்ஐஏ தான் விசாரிக்கணும். என்ஐஏ வந்து சீனுக்குள்ளே வரல. அப்போ இவங்க வந்து இந்த தேசபக்தி ஜுரம் வந்ததுனால உள்ளூர் போலீஸ்காரங்க வந்து அப்படி வந்து செய்கிறாங்களா? உண்மையிலே இவங்களுக்கு தொடர்பு இருக்கா? நீங்கள் பாகிஸ்தானுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒருத்தரை வந்து ஒரு ஃபோன் நம்பர் வாங்குறீங்க, ஒருத்தரை ஃப்ரெண்டாக வச்சுக்கிறீங்க, பேசுகிறீங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து ரெண்டுமே எல்லை நாடுகள் அப்படிங்கும்போது வந்து பல வகையில் தொடர்புகள் இருக்கும். இப்போ இந்திய எல்லையிலேருந்து மளிகை பொருட்களோ காய்கறிகளோ பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா அந்த வியாபாரிகளுக்கிடையே தொடர்பு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இல்லை காஷ்மீரே எடுத்துங்க, அங்கே வந்து ஆசாத் காஷ்மீர்னு சொல்கிறாங்க, இங்கே ஜம்மு காஷ்மீர்னு சொல்கிறோம் இந்தியாவில் இருக்கிறது. இப்போ இந்த 2 காஷ்மீர்லேயும் சொந்தக்காரங்க இருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக இருப்பாங்க. பாகிஸ்தான் பெண்மணியை கல்யாணம் செய்து கொண்டதனால் அந்த பெண்மணியை வந்து இந்தியாவில் வசிக்க முடியாது, திரும்ப அனுப்பக்கூடிய செய்தியெல்லாம் வந்து நம்ம படித்தோம். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு போர்வெறி வந்து மக்களுடைய பிணைப்பை, நட்பை வந்து பிரிக்கிறது. போரையும் மக்களையும் வந்து பிரித்து பார்க்கணும். போர்னால் பாதிக்கப்படுறது மக்கள் தான். அப்போ நீங்கள் பாகிஸ்தான் மக்களும் இந்தியா மக்களும் வந்து எப்படி வந்து ஒற்றுமையாகணும், எப்படி ஒன்றுபடணும் அப்படின்றத நோக்கி வந்து நம்ம போகணும். இப்போ 2008 பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் பொழுது பாகிஸ்தான் மக்கள் வந்து அதை கண்டிக்கிறாங்க. அப்போ பாகிஸ்தான் மக்களுடைய சிம்பதி வந்து இந்தியா பக்கம் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வரலையே. பஹல்காம் தாக்குதலை வந்து பாகிஸ்தான் மக்கள் வந்து அதை வந்து கண்டித்தார்கள், விரும்பவில்லை, பல கண்டனங்கள்லாம் போட்டாங்க. ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தோடனே அவங்க நேராக வந்து இந்த பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தான் மிலிட்டரியை சப்போர்ட் பண்ணுறதா வந்து மாறிடுச்சு. அதனால் வந்து இந்த பிரபலங்களை ஃபாலோ பண்ணுறது, பிரபலங்கள் அங்கே போகிறது, அங்கே யாரோ வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு தொடர்பு வச்சுக்கிட்டாங்க, இதை மட்டும் வைத்து கொண்டு குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்ற ஜோதி மல்கோத்ரா இஷ்யூலேயே வந்து இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரியோட நெருங்கி தொடர்பில் இருந்தாங்க. பாகிஸ்தானுக்கு போய் அங்கே ஐஎஸ்ஓடைய தொடர்பு இருந்தாங்கன்னு சில டேட்டாஸ்லாம் கொடுக்குறாங்களே. அதெல்லாம் இன்னும் டேட்டாலாம் கொடுக்கலைங்க. அதெல்லாம் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியில் வந்திருக்கு. இப்போ பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளை சந்தித்தால் குற்றம் என்றால் நீங்கள் விசா வாங்குவதற்கு எங்கே போக வேண்டும்? தூதரகம் தான் போகணும். அப்போ நீங்கள் உளவாளியா? நீங்கள் வந்து எந்த நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சில நாடுகள் வந்து விசா இல்லாமல் வரலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் விசா வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அமெரிக்காவுக்கு போகணுன்னு சொன்னால் நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூதரகத்துக்கு வந்து போகணும். உடனே நீங்கள் சிஏ உளவாளியா? அப்போ வந்து இதெல்லாம் எவ்வளோ கேலி குத்தான வாதமாக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ரெண்டாவது வந்து நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க, அமெரிக்காவிலேருந்து உங்களுக்கு பல பேர் கான்டாக்ட் வருது, நட்பு வருது, நம்பர்லாம் வாங்குறீங்க, உடனே நீங்கள் வந்து சிஏ உளவாளி அப்படின்னு உங்களை சொல்ல முடியுமா? அப்போ அமெரிக்காவுக்கு பொருந்துறது தான் பாகிஸ்தானுக்கு வந்து பொருந்தும். இப்போ பாகிஸ்தானுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரபலங்கள் வந்து போகிறதோ, யூடியூபர்ஸ் போகிறதோ, அங்கே இருக்கிறவங்க இங்கே வர்றதோ, இதெல்லாம் சகஜமாக இருக்கணும். இசைக்கலைஞர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல இசைக்கலைஞர்கள் வந்து இந்தியாவில் ஃபேமஸ்.
அந்த கசல் இசையாக இருக்கட்டும், பல இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஃபேமஸ். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பாலிவுட் இந்தி படங்களை இசையெல்லாம் ரசிக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. 2 நாட்டு கிரிக்கெட் வீரர்களுக்கும் 2 நாட்டிலையுமே ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ கிரிக்கெட்டு மேட்ச்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குதுன்னு சொன்னால் அதை ஒட்டி வந்து வாத பிரதிவாதங்கள் நடக்கும். ட்விட்டரில் வந்து அதை ஒட்டி வந்து விவாதங்கள் நடக்கும், அப்படிலாம் நடக்கும். அப்போ இந்தியா வெற்றி பெறுதுன்னா அதை வந்து பாகிஸ்தான் வந்து பாராட்டக்கூடிய ட்விட்டுகளை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே போல் பாகிஸ்தான் வீரர்களை ஆதரித்து வந்து இப்போ கமெண்ட்ரி பேசும்போது வாசிம் அக்ரமோ ஷோயப் அக்தரோ இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து அதை வந்து அங்கீகரிப்பாங்க, மதிப்பாங்க. அப்படி வந்து நட்பாக தானே இருக்கிறாங்க. இப்போ ஐபிஎல் மேட்சே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பாகிஸ்தான் வீரர்களை வந்து நீங்கள் ஏலம் எடுக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. 2வது இந்திய அணி பாகிஸ்தானில் விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ இதெல்லாம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வீரர்களையும் ஐபிஎல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து விருப்பப்படுறாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்தாலும் எடுக்கிறாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்ற முறையில் பாகிஸ்தானுக்கு வந்து எதிராக இருக்குன்றதுனால ஆப்கானிஸ்தானை சேர்த்துக்கிறாங்க. இந்த முறை வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணதாக செய்தி இருக்கு இல்லையா? இல்லை, அதான் சொல்கிறேனே, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் முரண்பாடு இருக்குது. இந்த தெஹ்ரிக் தாலிபான் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து பாகிஸ்தானில் வந்து பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அது பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் மசூதியில் குண்டு வெடிக்கிறது, ஷியா தாக்குறது, இதெல்லாம் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு வந்து தாலிபான்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் குற்றம் சாட்டுது. அப்புறம் ஆப்கானிஸ்தானோட எல்லை பிரச்சனையும் வந்து இருக்குது. ஆயிரக்கணக்கான அகதிகள் வந்து பாகிஸ்தான் மண்ணில் இருக்கிறாங்க, அவங்கள வந்து திருப்பி அனுப்புது பாகிஸ்தான். இப்படி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கும் வந்து நல்ல உறவு வந்து இல்லை. அதனால தான் இந்தியா வந்து அதை பயன்படுத்தி கொண்டு ஆப்கானிஸ்தானோட நெருக்கமாக இருக்குது. இன்னமும் இந்தியா வந்து தாலிபான்களை வந்து பகிரங்கமாக அங்கீகரிக்கவில்லை என்றாலும் கூட அதோட நெருக்கமாக உறவு வச்சுருக்காங்க. ரகசிய பேச்சுவார்த்தைகள் பேசுகிறாங்க. ஒரு ஏற்கனவே $3 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் வந்து தொடர்றாங்க. அதெல்லாம் வந்து இருக்குது. அதனால் இந்த 12 பேர் கைது அப்படின்றதுல 12 பேரில் பாதி பேர் முஸ்லீம்னு நினைக்கிறேன். 5 பேர் முஸ்லீம், 5 பேர் வந்து முஸ்லீம். அப்போ 7 இந்துக்கள் 5 முஸ்லீமு அப்படின்னு ஒரு 2லையும் கணக்கு காமிக்கிறதுக்காக செஞ்சுருக்காங்களா? இது லோக்கல் போலீஸ் வந்து ஏன் செய்யுது? லோக்கல் போலீஸ் எப்படி விசாரிக்க முடியும்? ஏன் இன்னும் வந்து வரல? இப்படி பல கேள்விகள் இதில் நிற்குது. ஓகே சார், இவ்வளோ நேரம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி.